வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் இ-சேவை யூடியூப் சேனல். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ எப்படி நம்ம கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் சர்வீஸ் வைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சும்மா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நேம் போட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது இ-சேவை மையத்தில் போய் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே காமிக்கும். இன்கேஸ் அப்படி காமிக்கலை, இன்வேலிட் அந்த யூசரே வந்து இல்லை அந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கேன் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் எந்த இ-சேவை மையத்திலும் நான் போய் சர்டிஃபிகேட்டை இன்ன வரைக்கும் பதிஞ்சதே கிடையாது அப்படின்றவங்க வந்து ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்பர் எதுவும் மாற்றி போட்டுறாமல் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் வந்து நீங்கள் வந்து மேலே இருந்து 18 இயர்ஸ் கீழே இருந்தீங்கன்னா செல்வன் போட்டுக்கோங்க. 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் அப்படின்னா திரு போட்டுக்கோங்க. லேடிஸ் வந்து நீங்கள் கல்யாணம் ஆகிருந்தா திருமதி போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆகலைன்னா டிஸ்பைட் ஆஃப் ஏஜ் எவ்வளோ ஏஜ்னாலும் செல்வி போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இங்கே என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஜெண்டர், திருமண நிலை, தென் ரிலேஷன்ஷிப், இது மூணுமே வந்து டிட்டர்மைன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து திரு போட்டிருக்கேன்னா ஸோ இங்கே வந்து நான் என்ன போட்டாலும் எனக்கு இங்கே ஃபாதர் நேம் மட்டும்தான் கேட்கும். இன்கேஸ் நான் இங்கே திருமதி போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபீமேல் மாறிடும். இங்கே நான் வந்து இங்கே மேரிட் போட்டிருக்கேன்னா மேரிட் போட்டனால எனக்கு இங்கே ஹஸ்பண்ட் நேமும் வந்து போடுறதா இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து லேடிஸாக இருந்து மேரிடாக இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இதில் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் பேர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் போட்டுட்டு நம்மளோட நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கரெக்டாக போடணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஆதாரில் வந்து எனக்கு மிஸ்டேக் இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்னா எய்தர் உங்கள் மார்க் ஷீட்டோ இல்லை வேறு ஏதாவது பேன் கார்டோ அது மாதிரி உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற பேரை பெரும்பாலும் போட்டுக்கோங்க. எது கரெக்டோ அந்த நேம் இங்கே போடுங்க. பின்னாடி வேணும்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. தப்பான பேர் அதாவது ஆதாரில் இருக்குது அப்படின்றதுக்காக தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த அப்ளிகண்ட் நேமில் வந்து உங்கள் ஆதார் படி போட வேண்டாம். தப்பாக இருந்தால் ஆதாரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துமே வந்து ஆதாரில் தப்பாக இருந்தாலும் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் போடுங்க. ஆதாரில் இருக்கிறதே தான் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதில் உங்கள் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. இன்கேஸ் ஆதாரில் தப்பாக இருக்குன்னா உங்கள் மார்க் ஷீட்டோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபாலோ பண்ணி இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் திருமதி போட்டிருக்கறனால ஹஸ்பண்ட் நேம் கேட்குது. நீங்கள் ஃபாதர் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ அப்பா நேம் வந்து இங்கே தமிழ் இங்கிலீஷில் போட்டுட்டு அம்மா நேம் வந்து டிஸ்பைட் ஆஃப் ஜெண்டர் உங்களோட திருமண நிலை எதுவாக இருந்தாலும் அம்மா நேம் வந்து காமன். யாராக இருந்தாலும் உங்களோட அம்மா நேம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜன், உங்களோட ரிலிஜன் எதுவோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும், ரிலிஜன் அண்ட் கம்யூனிட்டி. இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த லிஸ்ட்டில் ஒரு கம்யூனிட்டியும் உள்ள சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டியும் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரெண்டையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அட்ரஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இன்கேஸ் நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா சென்னை போட்டு உங்களோட தாலுகா எதுவோ அதை போட்டுட்டு இங்கே ஸ்ட்ரீட் காமிக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் லோடாக லேட் ஆகுது. இங்கே வந்து ஸ்ட்ரீட் நேம் ஒன்லி ஃபார் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து உங்கள் தெரு என்னவோ அதை போட்டுக்கோங்க. உங்கள் தாலுகா கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோ. இன்கேஸ் நீங்கள் சென்னை இல்லை எனக்கு வேறு ஊர் அப்படின்னா ஓகே இப்போ போடுவோம். இதில் வந்து உங்களுக்கு எதுவோ அதை போட்டுட்டு இந்த ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான பார்ட். உங்கள் தாலுகாவும் ரெவன்யூ வில்லேஜும் இங்கே ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட தாலுகா என்னவோ அதை போட்டுட்டு ரெவன்யூ வில்லேஜ்ன்றது தான் விஓ ஆஃபீஸ். நம்ம எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் விஓக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து போகும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையோ இல்லை உங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சாலோ 1க்கு 2 தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ரெவன்யூ வில்லேஜ் போடுங்க. ஏன்னா தப்பான ரெவன்யூ வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டை ஆட்டோமேட்டிக்காக விஓவே ஃபஸ்ட்டால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ரெவன்யூ வில்லேஜ்ன்ற காலமில் உங்களோட விஓ ஆஃபீஸ் பக்கத்தில் எதுவோ உங்கள் அட்ரஸ்க்குரிய விஓ ஆஃபீஸ் யாரோ அந்த இடத்த தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ நார்மலாக இப்படி போடுறேன்.
அடுத்து ஸ்ட்ரீட் நேம் வந்து தமிழ், இங்கிலீஷில் உங்கள் ஆதாரில் என்ன இருக்கோ அதுபடி அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ஏரியா ஒரு வார்டெல்லாம் வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ அதை போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களோட டோர் நம்பர், தென் உங்களோட பின்கோட். இது எல்லாமே போட்டு நல்லா ரீசெக் பண்ணிக்கோங்க. தப்பு எதுவும் பண்ணிடாமல் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒருக்க தான் போடுவோம். எந்த சர்டிஃபிகேட் போடுறதா இருந்தாலும் இது ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொருக்கையும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொருக்கையும் இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை பண்ணும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, நீங்கள் கரண்ட் அட்ரஸ் டைப் பண்ணுறீங்கல்ல, இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் இல்லைன்னா, தயவு செஞ்சு ஆதாரில் இருக்கிற அட்ரஸை மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸை மாற்றிடுங்க. மாற்றாமல் ஆதாரில் இருக்கிற அட்ரஸே போட்டு எந்த சர்டிஃபிகேட்டும் பதியாதீங்க. பிகாஸ் சில சர்டிஃபிகேட்டுக்கு விஏஓ ஆர் ஆஃபீஸர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. ஆதார் அட்ரஸ் வந்து வேறு அட்ரஸ் இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற அட்ரஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த கரண்ட் அட்ரஸில் போடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா ஒரு 4 நம்பர் வந்து ஓடிபியாக வரும். அந்த இதை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 13 to 14 நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகும். இதை வந்து காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் எதையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது ரெண்டும் இப்போ வந்து நம்ம யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த வீடியோவில் வந்து கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது 2 தான் ஃபஸ்ட் டைமாக சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறவங்களுக்குரிய ப்ராசஸ். இது 2யும் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் பதிஞ்சுக்கலாம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. நன்றி.